மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் என்னை ஏமாத்திட்டாரு. இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தையும் முடியாம என்ஐசியூல இருக்கு. அதுக்கும் யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. மறுபடி எம்எல்ஏ குற்றம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அதை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? அந்த 4 சவற்றுக்குள்ள, அந்த கோர்ட்ல 4 சவற்றுக்குள்ள அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னவர், சாதகமா எனக்கு சாதகமா பேசினவர் வெளியே மாத்தி மாத்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா ஏன் மாத்தி பேசுறாரு? கோர்ட்டுக்குள்ள சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? அதாவது ஒரு சார்பா பேசாதீங்க. முதல்ல குற்றம் யாரும் இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல அவர் 7 பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாருன்னு சொன்னது யாரு? இதே சாய் பிரசில்ல. ஒரு யோக்கியமான பொண்ணா இருந்தா 7 பெண்களை ஏற்கனவே இந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணி மோசடி செய்து அவங்கள கெடுத்தவனை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏற்கனவே 2 முறை உன்னைய கருத்தரிக்கான்னு அடிச்சிருக்கான், கருத்தரி பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் புத்தி வேண்டாமா? புத்தியை நம்ம போச்சா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா? சுத்தி ரங்கராஜன் அவர்கள் சில ஆதாரங்களை காமிச்சிருக்கிறாங்க. முழுக்க ஜாய் அவர்கள் பணத்துக்காக தான் இந்த நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. எங்க பகிரங்கமா ஒரு பொண்ணு மேல சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட இந்த ஜாய் கிறிஸ்டிலோட நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. 6 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க, என்ன அர்த்தம்? கதை முடிஞ்சது. கதம் கிறிஸ்டில சொல்ற எல்லாமே போய் அதை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு முதல் மனைவி சொல்லும் போதே உன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் புஸ்வானா. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்ப எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். என்னம்மா திருப்பி இதை கேட்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க. தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் வீடியோஸ், அவங்க போன்ல இருந்து வீடியோஸ் வெளியிட்டுட்டே இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் என்னை ஏமாத்திட்டாரு, இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் குழந்தையும் முடியாம என்ஐசியூல இருக்கு. அதுக்கும் யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. மறுபடி எம்எல்ஏ குற்றம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? 2 தரப்புல இருந்தும் நாம நன்மையும் தீமையும் பார்க்கணும், குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கணும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன். ஒருவேளை அது எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா அதை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? இது சரியான பதில் தான். அப்ப இது சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4 சவற்றுக்குள்ள, அந்த கோர்ட்ல 4 சவற்றுக்குள்ள அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னவர், சாதகமா எனக்கு சாதகமா பேசினவர் வெளியே மாத்தி மாத்தி அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா ஏன் மாத்தி பேசுறாரு? கோர்ட்டுக்குள்ள சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? சொல்லுங்க. அப்புறம் கோர்ட்டுக்குள்ள சொன்னாருங்கிற என்ன ஆதாரம்? அதுவே பொய்ன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு சார்பா பேசாதீங்க. முதல்ல குற்றம் யாரும் இல்லை, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல அவர் 7 பெண்களோட தொடர்பு வச்சிருந்தாருன்னு சொன்னது யாரு? இதே சாய் பிரசில்ல. நீ ஒரு யோக்கியமான பொண்ணா இருந்தா 7 பெண்களை ஏற்கனவே இந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணி மோசடி செய்து அவங்கள கெடுத்தவனை கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த கேள்விக்கு பெண்ணா இருந்து நீங்க இல்ல சார், பண்ணிக்க மாட்டோம். யாரா இருந்தாலும் பண்ணிக்க மாட்டோம். அது ஒரு தப்பா? 2வது 2 முறை நீ என்னுடைய குழந்தைய கருவை சுமக்க கூடாது, அது எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் மேரீடு, 2 குழந்தைகளுக்கு தாப்பேன், சும்மா உன்னையே சந்தோஷமா வச்சுப்பேன், உனக்கு தேவையானதை பூர்த்தி செய்வேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரில் அவர் போயிருக்காரு. அது கல்யாணமும் ஒரிஜினல் கல்யாணம் அல்ல. மாலை மாற்றிக்கொள்வது எப்படி கல்யாணம் ஆகும்? அது எப்படி ஒரிஜினல் ஆகாது அப்படின்னு கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சு. எங்க 2 பேரோட மனசு முழு மனதோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு. ஏங்க அது கல்யாணமா? அது பேரு நீங்க ஒரு பொண்ணு தானே சொல்றீங்க, கல்யாணம் அது மாலை மாற்றிக்கொள்வது கல்யாணமா? நீங்க தான் சொல்றீங்க கல்யாணம் இல்லைங்க. நீங்க அது சொல்றதை கேட்டு என்கிட்ட பேசுறீங்க. அது திருமணமே அல்ல. முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி செல்லாது. இது தெரியாதா? சரி, இது கிறிஸ்டினே வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே பிரிட்டோவை எதுக்கு விவாகரத்து பண்ணாங்க? பிரிட்டோவை விவாகரத்து பண்ணியிருக்க. ஏற்கனவே உனக்கு சூடு கண்ட பூனை மறுபடியும் எதுக்கு 7 பெண்களை அலக்கழிய செய்த மாதம்பட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணணும்? அது கல்யாணம் செல்லாது. 2வது ஏற்கனவே 2 முறை உன்னைய கருத்தரிக்கான்னு அடிச்சிருக்கான், கருத்தரி பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் புத்தி வேண்டாமா?
உன் புத்தியை நம்ம புல் பிடுங்க போச்சா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமா. ஆ இவன் உஷாரனை பார்த்து இவன் வந்து கருக்கலைப்பு செய்ய சொல்கிறான்னு சொல்லி விளைகிற வேண்டியதானே என்ன? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? இப்போ 6,00,000 நீ வந்து ஜீவனாம்சங்கிற மாதிரி அவன்கிட்ட பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆமாம். அப்படித்தான் அவங்க மனைவியும் சொல்கிறாங்க. யாரு? நான் மட்டும் சொல்லலை. சுருதி ரங்கராஜ் அதான் சொல்கிறாங்க. என்னிடமிருந்து பறிக்க அவர் நாடகம் போடுறாரு, காசு பறிக்கிறாரு, அது திருமணமே அல்ல. எல்லா பெண்களும் உஷாராக இருங்க, நான் ஏமாற மாட்டேன், கடைசி வரைக்கும் என் புருஷனை காப்பாற்றுவேன், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க சுருதி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது தவறுதான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அந்த தவற விடாம டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம், என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, அவர் என்னைய பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அனுப்பின வீடியோ எல்லாம் இருக்கு. ஏங்க ஒருத்தியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, ஒருத்தையை அனுபவிக்கிறதுக்காக, ஒரு ஆண் பாடி இண்டிபெண்டுக்காக எதை வேணாலும் சொல்லுவான். அதை ஏன் நம்புறேன்னு கேட்குறேன். உஷார நீ, நான் ஏற்கனவே சொல்லி டிவர்ஸ் ஆனவன். எதுக்கு தொடர்ந்து அவங்க மேலே போயிட்டு இருக்க? 6,00,000 கேட்குற. இது எந்த பெண்ணாக ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே பிரிட்டோ ஒரு பையன் இருக்கான். இவருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 2 பசங்களை வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு தாய். ஆல்ரெடி இவங்க வந்து காஸ்டியூம் டிசைனாக இருந்தவங்க, கார்லாம் வச்சுருந்தவங்க, வசதியாக இருந்தவங்க. இப்போ கோர்ட்டு நடவடிக்கைப்படி ஜீவனாம்சம் கூட கிடைக்காது அவங்களுக்கு. கோர்ட்டு இப்போ சட்டம் என்ன தெரியுமில்ல? கோர்ட்டில் உத்தரவு வந்திருக்கு. திருமணமான பெண் விவாகரத்து கேட்டால், திருமணத்துக்கு முன்னால் அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சம்பாதிக்கிறவா இருந்தால் ஜீவனாம்சம் கிடையாது, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. 6,00,000 கேட்டு சும்மா டெய்லி அவரை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. யாராவது சொல்லி கொடுத்து பண்றாங்களா, இல்லை அவங்களே பண்றாங்களா சார்? எனக்கு அவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மூளை இருந்துன்னா இப்படி செய்ய மாட்டாங்க. யாருடைய தூண்டுதலும் இப்படிப்பட்ட தூண்டுதலாக இருக்காது. ஒரு அட்வொகேட்டோ ஏதோ சரி, இந்த மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, மகளிர் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு? பனிஷ்மெண்ட்டுக்கெலாம் அதிகாரம் கிடையாது. அவங்க விசாரிப்பாங்க, தேவைப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவங்கள விசாரிங்க, தப்பு செஞ்சவங்கள தண்டிங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, மகளிர் ஆணையத்துக்கு அந்த தண்டிக்கிற உரிமை கிடையவே கிடையாது. விசாரணை பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேற என்ன? இது என்னன்னா ஒரு நாள் ரெண்டாவது இன்னொரு கடுமையான குற்றச்சாட்டு வேறு சொல்லியிருக்கு. இவங்க வந்து அதிகாரம் அவன் கையில் இருக்கு, அதிகாரம் இருக்கிறவங்க அவங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா, அதிகாரம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. சரி, டெல்லியில வந்து அவர் வந்து இந்த பார்லிமெண்ட்ல ஒரு கேண்டீனுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதாவது இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட வாய்ப்பு இருக்குல்ல. யாரு சொன்னா? அவருக்கு அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கு. அதான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என் குழந்தையா இருந்தா முழு மனதோட நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க. இதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்காரு. அந்த ஜாய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் வேற மாதிரி பேசினாரு. அந்த 4 சவத்துக்கு எப்படினாலும் இப்படி போய் சொன்னாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுப்பு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவளை துணிச்சலா போய் சொல்லுவாரா? இந்த சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில அவர் போய் சொல்லுவாரா? அவர் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு மிரட்டல் விடுத்தாங்க, பயமுறுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது ஒரிஜினல் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லா புகார்களுக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் சைலண்டாக ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி என்னுடைய மனைவி இன்னும் சொல்லி விழாக்களுக்கெல்லாம் தோள் மேலே கை போட்டுட்டு வரத்தான் செய்கிறாரு. அதாவது ஹோட்டல் சாப்பாடில் சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஆனால் ஹோட்டலே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஒய்ஃபும் வந்து சரி அவர் நாக்கு ருசியாக ஏதோ சாப்பிட்றாரு போல் இருக்குது, நம்ம சாப்பாடு பிடிக்கலன்னு விட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஹோட்டலில் போய் 4 நாள் தங்கியிருந்தா பிடிச்சி கூட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அந்த முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணமே, நான் 2-3 தடவை கேட்டேன், நான் இருக்கேன் நீ பண்ணு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னனால தான் நான் பண்ணுனேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. நம்புற மாதிரி இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிடுவாங்களா? ஏற்கனவே அந்த ஆள் கல்யாணம் ஆனவன், நீ டிவோர்ஸ் பண்றவன், ஃபர்ஸ்ட் மேரேஜ். நீ அரசனை நம்பி புருஷனை கைவிடலாமா? இது நம்ம இதில் பழமொழிக்கா இல்லையா? நீ அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பின்னால் ஓடணும், அவன்கிட்ட காசு இருக்குங்கிற ஒரு மோகத்தில், பண ஆசையில், பண வெறியால் புருஷனை டைவர்ஸ் பண்ண. எதுக்கு டைவர்ஸ் பண்ண?
அவன் என்ன துரோகம் பண்ணான்? வேலை வெட்டி இல்லை, அவ்வளோதான். சான்ஸ் இல்லை, டைரக்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்காரு. அதுக்காக உடனே மாதவட்டி சிவன்கிட்ட ஓடிடுறதா? மாதவட்டி நாச்சிட்ட ஓடிடுறதா? சொல்லுங்க. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு நியூஸுக்கு வேணா பரபரப்பாக இருக்கலாம். ஆனால் ஆழமாக கேள்வி கேட்டோம்னா, ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது எல்லாமே பொய் அப்படின்னு தெரியும். சரி, இந்த இப்படியெல்லாம் போய் சொல்லி அவங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? இவர் பேரை கெடுக்கணும், அவ்வளோதான். அதான் அவர் சொல்லிட்டாரு, அவர் கேஸ் போட்டுக்காருல, மாதம் 12 கோடி ரூபா என்னுடைய வருமானத்தை கெடுத்துட்டு அந்த அம்மா. ஸோ இப்போ அவங்க மனைவி வந்து சில ஆதாரங்களை காமிச்சிருக்கிறாங்கன்னு, இவங்க அனுப்பின மெசேஜஸ், இவங்க பணம் கேட்டது, சில விஷயங்களை வந்துட்டு பப்ளிக்ல காமிச்சிருக்காங்க. இப்போ காலையிலேருந்து அதான் பேசப்படுது. இது ஸ்ருதி ரங்கராஜன் அவர்கள் சில ஆதாரங்களை வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து ஜாய் அவர்கள் வந்துட்டு பணத்துக்காக தான் இந்த ஃபுல் நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது உண்மைதானா? ஏங்க, ஒரு பகிரங்கமாக ஒரு பெண்ணு மேலே சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட இந்த ஜாய் கிறிஸ்டிலாவோட நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. 6 லட்ச ரூபா எனக்கு கொடுன்னா என்ன அர்த்தம்? எவனா கொடுப்பானா? அப்புறம் எல்லாமே அவங்க வந்து ஒரு தவறான வழிமுறையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது எதுவுமே, அதாவது சரி, இவங்க இவ்வளவு தூரத்துக்கு எல்லா வீடியோஸையும் சொல்றதுனால, அவர் அனுப்புன மெசேஜ வெளிய அனுப்புனனால, அவங்க அனுப்புன வீடியோ வெளிய அனுப்புனனால என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? இவ்வளவு இவர் போராடி பேரை என்ன டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா டேமேஜ் பண்ணணும்னா யார் அதை ஒத்துக்கணும்? சுருதி ஒத்துக்கணும். அவருடைய முதல் மனைவி. அவர் முதல் மனைவியை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சது. கதம். அதாவது ஜிவா கிறிஸ்டிடியில் சொல்ற எல்லாமே பொய். அதை ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு முதல் மனைவி சொல்லும்போதே உன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் புஸ்வானா போயிடுச்சு. இதுல பாதிக்கப்படுறது சார், முதல் கணவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கிறான். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது பாதிப்பு யாருக்கு சார்? 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இவங்க அந்த குழந்தைங்க பாதிப்பு முழுக்க கிறிஸ்டிடிலாவை தான். நான் தான் வரிசையா சொல்லிட்டு இருக்கிறேன். நீ முதல்ல விவாகரத்து பண்ணது தப்பு. அவன் தன்னுடைய குழந்தைய கருக்கலைப்பு சொன்னான், அதுக்கப்புறம் கருவை சுமந்துக்கிட்டு தப்பு. இப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். திருமணம் சட்டபூர்வமாக செல்லாதுங்கிறது கிறிஸ்டிடிலாவுக்கு தெரியும். நீ ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நீ உன் கல்யாணம் எங்கே வச்சு நடக்கணும்? ஏன் நடக்கலை? அழகா கூலாக ஒரு கோயிலில் ஒரு ஓரத்தில் நின்று மாலையை மாற்றிக்கிட்டாரு. அதுக்கு திருமணம் ஆகுமா? இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டவரு இப்ப திடீர்னு வந்துட்டு எதை ஒத்துக்கிட்டாரு? இது குழந்தை என்னோடதுதான் ஒத்துக்கிட்டாரு எங்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு? அந்த அம்மா வீடியோ போட்டிருக்காங்க சார். அந்த வீடியோல வந்து நீ குழந்தை தான் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஜட்ஜ் மேடம் முன்னாடி வந்துட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. ஏங்க, அதெல்லாம் இந்த அம்மா சொல்லுதுங்க. ஜட்ஜி தரப்புல இருந்தோ அந்த வக்கீல், இந்த அம்மாவோட வக்கீல் ஏதாவது பேசிக்காங்களா? இல்ல, யாரும் பேசல. அப்புறம் இது தொடர்ந்து மாதிரி இந்த அம்மா தான் இந்த அம்மா தான் பேசிட்டு இருக்க தவிர, ஆமா. இவங்க வக்கீல் பேசினா தான் அவரை நம்பலாம். ஏன்னா அவர் ஆர்கியூ பண்றாரு, அவர் தெரியும்ட்டு. இந்த அம்மாவே புலம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எங்க சார் போய் முடியும்? தொடர்ந்து ஒரு 2 ஒண்ணும் மாசமா முடியாது. இதேதான். ஆமா, அவரா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல உண்மையிலே ஒரு குழந்தையா இருந்தா ஏதாவது ஒரு பார்த்து ஏதாவது செய்வார். அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. அது மனசாட்சியோட அவர் ஒத்துருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டலாம். சரி, இவ்வளவு அடம் பிடிக்கல இந்த ஆள். ஓகே. இவ்வளவு சந்தேகம் வர என்ன காரணம் சார்? ஜாய் மேல இவ்வளவு சந்தேகம் வர என்ன காரணம்? எதுக்கு இவர் இப்படி அவருக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, டிஎன்ஏ டெஸ்ட்ல என் குழந்தைன்னு வந்தா நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து ரிசல்ட்டாவை பாத்துக்கிறேன்னு சொல்லல, அந்த குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு ஜாயை பார்த்து ஓடுறாரு அவர்? ஜாயை பத்தி யார் ஓடுறத? நீங்களா சொல்றீங்க ஓடுறாருன்னு. அவர் எங்க ஓடுறாரு? ஊரை விட்டு ஓடிட்டாரா? மனைவியோட தான் வாழ்றாரு, குழந்தையோட தான் வாழ்றாரு. அவர் தொழில அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இப்போ இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, மிஸ் மேகின்னு ஒரு படம். அந்த படத்துல சுனிதான்னு ஒரு பொண்ணு ஹீரோயினை நடிக்குது. அந்த பொண்ணு இவர் இந்திரன் சந்திரன்னு சொல்லுது. ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு போட்டியா அந்த பொண்ணு இவர் மாதிரி ஒழுக்கமான ஒரு ஆளே கிடையாது, ரொம்ப இனிமையானவர், தங்கமானவர் அப்படின்னு சொல்லுது சுனிதா. அந்த படத்துல 2வது ஹீரோயினா பண்ணுது. அது ஏற்கனவே அந்த குக்கு வித்து கோமளியில பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இல்ல, ஒரு விஷயத்தோட தெளிவுதான். ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்லிருக்காங்க, இவங்க கொடுத்த இது பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அவ்வளவுதான். அதுக்கு எண்டே கிடையாது. அதுவா வாய் வலிச்சு இனிமே எவனும் போட மாட்டேங்கிறான், நம்மள மேல ஆள் பேசலைன்னா அது பாட்டு தன்னை நிறுத்திட்டு அமைதியா போயிடும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.